கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பொருளாதார செழிப்பை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் பல பகுதிகளாக நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன். அதில் உள்ள முதல் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாம் பகுதி பொருளாதாரத்தை குறித்து நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது என்று நாம் நாம் பார்த்தோம். ரெண்டாவது, பொருளாதார செழிப்பை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று பார்த்தோம். மூன்றாவது, பொருளாதார செழிப்புக்காக அதை நாம் அதற்கான தகுதிகள் என்ன, அது தகுதிகள் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் பார்த்தோம். இப்போ நான்காவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். பெருக்கத்தை எப்படி நாம் உண்டு பண்ணுவது என்று. பெருக்கத்தின் தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பெருக்கத்தை பற்றி நாம் பார்த்துக்கணும். பெருக்கம் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியில் நம்ம அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். பொருளாதார செழிப்பை குறித்து நான் பேசும் பொழுது பாருங்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் பொருளாதார செழிப்பு குறித்து தான் பேசுகிறீங்க, மற்ற விஷயங்களை பேச மாட்டீங்க அப்படின்னு சில மனுஷில் தோணலாம். ஆனாலும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பணம் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது இல்லையா? பொருளாதாரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வங்கள் தேவைப்படுது. நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனா ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறலாம், ஜதான் ட்ரெயினில் எங்கே போனாலும் உங்களுக்கு பணம் தேவைப்படுதே இல்லையா? இந்த பெருக்கத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செழித்து இருக்க வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், வேத வசனத்திலிருந்து நிறைய நம்ம இந்த பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து, இந்த பெருக்கத்தை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். பாருங்கள், வேதத்திலே பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். எந்தெந்த விதத்திலே பெருக்கம் என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை எடுத்து காக்க விரும்புகிறேன். வேதம் பாருங்கள், தேவனை குறித்து அற்புதமான ஒரு வெளிப்பாடு, நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான வெளிப்பாடு தேவனை குறித்து. அது பார்க்கும்போது பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஆதியாமிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். யாரையுமே ஓட்டாண்டியாக வச்சார். எல்லாருமே ஆசீர்வாதத்தில் பல்கி பெருகி பணக்காரனாகி அவனை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்ட அளவுக்கு மட்டுமல்ல, அவனை பார்த்து பயப்பட அளவுக்கு அந்த அளவுக்கு அவனை உயர்த்தினார். தேவன் அப்படித்தான் விரும்புகிறார் பெருக்கத்தை. பாருங்கள், நான் நிறைய பகுதிகளை உங்களுக்கு அந்த பெருக்கத்தை பற்றி நிறைய பகுதிகளை உங்களுக்கு நான் காமிச்சேன். எதை சந்தோஷமாகவும் ஞானம் எப்படி தேவனுடைய வெளிப்பாடு பெருக வேண்டும் என்று நிறைய விஷயங்களை காமிச்சேன். ஞானம் பெருக வேண்டும், நம்முடைய நல்வாழ்வில் பெருக வேண்டும், ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ச்சிகளை பெருக வேண்டும், கிருபை, பரிசுத்தம், அன்பு, சந்தோஷம், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று இது நிறைய அற்புதமான காரியத்தை நான் உங்களுக்கு போதித்திருக்கேன். அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கேட்டிங்களாலும் உங்களுக்கு ரொம்ப புரியும், ரோஜனமாகவும் இருக்கும். பாருங்கள், தேவன் பாருங்கள், நம் சத்தியத்தை அறிகிற அறிவிலை பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு முதலாவது நாம் அந்த பெருக்கத்திலிருந்து நாம் முதல்ல தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்று நம்ம அதிகமாக பெருக்கத்தை பார்க்கணும். இது முதல் பகுதி. முதல்ல நான் ஒவ்வொரு காரியங்களாக நான் சொல்வேன், நீங்கள் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே வாங்க. இது முதல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவன் சத்தியத்தில் அறிகிற அறிவில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். பெருக்க மார்க்கங்கள் தேவன் எந்த விதத்திலெல்லாம் விரும்புகிறார் பாருங்கள். சத்தியத்தில் அறிகிற அறிவு பாருங்கள். வேதம் முழுக்க வாசித்தால் என்றால் பெருக்கம் எல்லா இடத்திலும் இருக்கிறது இல்லையா? ஆகவே தான் பெருக்கத்தை நாம் அந்த பெருக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 16:13 என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். அவர் சத்திய ஆவி வரும்போது பாருங்கள், சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார்னு போட்டிருக்கு பாருங்கள். அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலையுமே அவர் நடத்த. இதை நீங்கள் அறியும் பொழுது, எதை ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் அறியும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவு வரும்போது அவரே உங்களுக்கு அதை அறிவிக்கிறார். பாருங்கள், நாம் நாளுக்கு நாள் சத்தியத்தில் வளர வேண்டும். நாம் அதிகமாக கேட்க நமக்கு அதிகமாக இப்படி சத்தியமான வார்த்தைகளை கேட்க என்ன நடக்குது பாருங்கள், அதிகமாக நாம் அதில் வளர்கிறோம். அதில் நமக்கு நிறைய விளங்குகிறது. நம்ம விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்து காமிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு அதில் புரிகிறது. பாருங்கள், நமக்கு அதிகமாக புரிகிறது. அதைத்தான் நம்ம அதிகமாக நம்ம பெருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், சத்தியத்தை அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், அப்படி தானே போட்டிருக்கு இல்லையா? அறிவு நாளுக்கு நாள் நிரம்பப்பட அதற்காக அதற்காக நிறைய நிரம்பப்பட வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்யணும்? விடுதலை. ஏனென்றால் அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? விடுதலின் வாழ்க்கை. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு மூலமாக நமக்கு அறிய நிரம்ப நம்முடைய உள்ளத்தில் நிரம்ப என்ன நடக்குது?
நம்மளுக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஆரம்பித்துரும். வெற்றியான வாழ்க்கை நாம் ஆரம்பித்துரும். எது சத்தியமான வார்த்தைகளை நமக்கு கிடைக்கும்போது வெற்றியான வாழ்க்கை. அப்படித்தானே? சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வெற்றி வாழ்க்கை தொடங்குகிறது பாரு. சத்தியத்தில் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்னொரு காரியத்துக்கு பார்ப்போம். தாழ்மையில் நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். தாழ்மையில் பிலிப்பியர் 2:3 போட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 2:3 படிங்க. பிலிப்பியர் 2:3 என்ன போட்டிருக்கு? ஒன்றைக்கும் பாதையிலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொரு தங்கள் மேன்மைகளாகவும் என்ன கடவுள். மனத்தாழ்மை இது போட்டிருக்கு. மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று போட்டிருப்பாங்க. மனத்தாழ்மை பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை ரொம்ப முக்கியம். உறவு, குடும்பம், சபை, வேலை பார்க்குற ஸ்தலங்கள், சமுதாயம், இதில் என்ன உங்களுக்கு மனத்தாழ்வு இருக்கணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பெருக வேண்டும். பணத்தில் எப்படி நீங்கள் பெருகிறோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் பெருகும் பொழுது தான் செல்வம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஏனதானமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் நல்லதாக தோணுகிறது எல்லாத்தையும் பெருக வேண்டும். தேவனுடைய அதை தான் நோக்கமாக இருக்குது. அதுதான் தேவனுடைய வித்தம். நமக்கு நல்லது எது விஷயங்களே தோணுதோ அதை நம்ம பெருகணும். நம்முடைய அதில் வாழ்க்கையில் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரணும் பாருங்க. எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லா நற்கிரியில் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க. நற்கிரியிலும் பெருக வேண்டும். இன்னொரு விஷயத்தில் சொல்ல நற்கிரியத்திலும் பெருக வேண்டும். கொலோசியர் 1:10 என்ன போட்டிருக்கு? கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியிலாவது கனி தந்து தேவன் அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாத அவருக்கு தேவன் சகலவித நற்கிரியிலாவது கனி தந்து தன் தேவனை அறிகிற அறிவினால் மட்டுமல்ல சகலவித கனிகளில் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்க. நற்கிரியில் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நற்கிரியில் பெருக வேண்டும், நாம் தலை தோங்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு பாருங்க. இன்னொரு காரியம் பாருங்க, நாம் வல்லமையில் பெருக வேண்டும், பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். கொலோசியர் 1:11 போட்டுருங்க. 1:11 அதே இதில் பாருங்க. கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதாக மகிமை அவருடைய வல்லமையின்படி எல்லாவற்றிலும் பலப்படுத்தப்படவும் அப்படின்னு போட்டிருக்கல. எல்லாத்திலும் நீங்கள் பலனாக இருக்க வேண்டும், அதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். வல்லமை, பலன் இவைகள் எல்லாம் பெருக வேண்டும். எல்லாரும் இதெல்லாம் வல்லமை ஒரு திறமையாக பெருக வேண்டும். ஆனால் நிறைய பேர் நம்ம பயம் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் கிறிஸ்துவ பயம், திகில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறது நீங்கள் பயத்தை நீக்கி சந்தேகம், இந்த மாதிரி பயங்கள், சந்தேக பேர்வழி, அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த கெட்ட காரியங்கள் அதெல்லாம் நீக்கி நீங்கள் வல்லமையில் பெருக வேண்டும், பலனடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க. சிலவர் என்ன யோசிக்கிறாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, அவர் தேவனுடைய அறிஞராங்க, நல்ல பலம் கெட்டு நல்ல உயர்ந்து உற்சாகமாக போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறான், எனக்கு கொஞ்சம் காலமாகவே அப்படியே அடங்கிடுவான் பாரு அப்படின்னு சொல்லி இப்படியே சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவில் அவன் வளரும் பொழுது, ஒருவன் வளர்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பின்தங்கி போவாது, பயத்தில் இருக்கிறது, அவன் உயர்ந்தே செல்வான், அவனுக்கு எப்பொழுதும் வெற்றி தான் கிடைக்கும். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் பயத்தை கொண்டு வந்து அப்படியே சோர்ந்திலே போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்கன்னு சொல்லியே ஏமாத்துறாங்க. தேவன் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வல்லமை, பலன் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களுக்கு பலன் அதிகரிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்குது. வல்லமை நீங்கள் விருப்பமாக இருக்குது பாருங்க. நீங்கள் ஜெயிக்கணும். தேவன் நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா விஷயத்திலும் நீங்கள் எல்லாத்திலும் அதிகரிக்க வேண்டும். எதில் ஆற்றல், திறமை, நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், எல்லாவற்றிலும் அதிகமாக நீங்கள் அதிலிருந்து வாழ அவர் விரும்புகிறார். இதில் தான் நீங்கள் பெருகணும். இதிலேருந்து தான் நீங்கள் பெருகணும். பயம் இதிலிருந்து நீங்கள் பெருங்கணும். எல்லாத்திலும் பலத்தோடு பெருக வேண்டும் என்று தேவன் வருவார். இந்த பலன் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். இன்னொரு காரியம் பாருங்கள், தேவன் சொல்கிறார் கீழ்ப்படுதலில் பெருக வேண்டும். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். யாத்திராகம் 19:5 பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 19:5 என்ன சொல்லுது பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை
உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையை கைக்கொண்டானால் சகல ஜனங்களால் நீங்களே எனக்கு சொந்தமாக இருப்பீர்கள் என்று பூமியில் உள்ள பூமியெல்லாம் என்னுடையது. அவர் சொல்றார் பாருங்க, பூமியெல்லாம் என்னுடையது, ஆனாலும் நீங்கள் என்னுடையது, ஆனால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் பாருங்க. கீழ்ப்படுதல் நமக்கு ரொம்ப முக்கியமாக. பெருக்கத்திலிருந்து நம்ம யாத்ராந்தர் சொல்றாரா, மோசே சொல்றாரு, எல்லாத்திலும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்க பாருங்க. கீழ்ப்படுதல் நாளுக்கு நாள் பெருகுவதே நாம் பலனாக நாம் இதில் பலத்தை பெருக வேண்டும். கீழ்ப்படுதல் பெருக்கத்தை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியெல்லாம் என்னுடையதான், ஆனாலும் நீங்கள் ஒரு விசேஷமானவர்கள், என்னுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற. எப்படி? என் உடன்படிக்கையை கை கொண்டு அதன்படி நீ நடக்கும் பொழுது நீ என் சொந்த ஜனமாக இருப்பார். அப்படி தானே போட்டிருக்கு ஏத்திராகம் 19:5. அதாவது நீ உடன்படிக்கை நீ கை கொள்ளும் பொழுது, அதான் சொல்கிறார், கீழ்ப்படிதலிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். பாருங்கள், சில குடும்பங்கள்லாம் கீழ்ப்படிதல், பெரியவங்களுக்கு உபை பண்ணுவாங்க. சிலவங்க பெரியவங்க நின்னாங்கன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் தன்மை இருக்கும். சிலவங்கள்ட்ட இப்போ ஏற்று பேச மாட்டாங்க. அவங்க சொன்னால் அது மாதிரி தான், இல்லை அப்படி இப்படின்னு ஏற்று பேச மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தை கனம் படுத்துவாங்க. இப்படி சில விஷயங்கள் கீழ்ப்படிதல் செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். எல்லா விதத்திலுமே நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். எப்பொழுது? நீங்கள் கீழ்ப்படிதலில் பெருகும் பொழுது. இன்னொரு விஷயம் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களுடைய ஊன்றுதல் உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் பெருகும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஊன்றுதல். உபாகம் 28:1-2 வாசிக்கிறேன். உபாகம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்துக்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், மேன்மையாக வைப்பேன். ஆசீர்வாதத்தை பாருங்க எப்படி கொடுக்குறாருங்க. நாம் ஜெபிக்க முன்னாலே, ஜெபத்திற்கு முன்னாலே இதெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும்னா இந்த மாதிரி காரியங்களை நம்ம சொல்ல வேண்டும். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறோம். இந்த ஜெபத்திற்கான அந்த காரியம் அதை செய்யும் பொழுது, தேவனுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த காரியம் என்ன நடக்க பாருங்க. தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறோம் என்று எடுத்து காட்டுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். பாருங்க, நாம் ஆழக்கடவுது என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் நீ ஆழக்கடவுது என்று சொல்லி. கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை விரும்புகிறார். நீங்கள் பெருகணும் எல்லா விதத்திலும். அவர் தேவன் பாருங்க, நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் ஆசீர்வாதம். அவர் ஒன்றும் இவன் கேட்கட்டு கெஞ்சி அலட்டு அப்படின்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தமாக எல்லாம் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியும் பொழுது, இதுதான் என்னுடைய தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்கிற அந்த வார்த்தை, நீங்கள் இதில் பெருக வேண்டும் என்று, இந்த விஷயத்தில் என்று சொல்லி இந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு வெளிக்காட்டுகிறார். இன்னொரு விஷயம் பாருங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விரோதிகளும் சரிதான், எதிராளிகள் எழும்புகிறார்கள், அந்த மாதிரி இருக்கிறார்கள் சூழ்நிலைகள், இந்த மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்க்கு பாருங்கள், நீங்கள் அநேக வெற்றிகளை இந்த மாதிரி எதிர்க்கிறாங்கல்லாம், இந்த மாதிரி சூழ்நிலையில் எதிர்க்கிற ஆட்கள் பாருங்கள், நீங்கள் அநேக வெற்றிகளை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள வெற்றிகளை அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வெற்றி பெறணும் எல்லாத்திலும். இந்த எதிரிகள் அதெல்லாம் அதிலேருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதான் உபாகம் 28:7 நம்ம பார்க்குறோம். உபாகம் 28:7 அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. உனக்கு விரோதமாக எழும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருபவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடிப்போவார்கள். இந்த மாதிரி தேவன் ஆசீர்வாதத்தை கொள்கிறார் பாருங்க. இதிலேருந்து நீங்கள் இந்த வசனத்திலேருந்து 6ஆம் வசனத்தில் உள்ளேருந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த 6 வசனத்தை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நான் அதெல்லாம் செய்யும் பொழுது நான் உனக்கு எல்லாத்தையும் செய்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் என்று அவர் கட்டளையிடுறார் பாருங்கள். அந்த மாதிரி செய்கிறார் பாருங்கள். நான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெருக்கத்தை விரும்புகிறேன். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நீ இதை செய்யும் பொழுது இந்த மாதிரி காரியத்தில் உனக்கு எந்த காரியம் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்றால், அவருடைய அந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அது மாதிரி செய்யும் பொழுது தேவன் அதிலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து தேவன் அதை கொடுக்கிறார் என்றால், அந்த கீழ்ப்படிதல், அந்த வல்லமை, இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்குறார். எத்தனை எதிராளிகள் வந்தாலும் தேவன்
உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனமாக இருக்கிறீர்கள், விசேஷமாக ஜனமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது மற்ற எத்தனையோ ஜனங்கள் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை ஏற்று தேவனுக்குள்ளே வந்து தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில வைத்து எப்பொழுதும் அது இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கிறதுனால் நீங்கள் ஒரு விசேஷமாக அவருடைய குழந்தையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து தங்கும். வெற்றியின் வாழ்க்கையும் உங்களுக்குள்ளே தரும். வெற்றி என்பது பேசினால் சில பேர்கள் பாருங்கள், வெற்றி என்பது பேசினாலே சிலருக்கு சந்தேகம் தான். அவங்க என்ன உடனே சக்ஸஸில் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் இப்படி பேசும்போது சில காரியங்கள் பாருங்கள், கிறிஸ்துவ மக்களே சக்ஸஸை விரும்ப மாட்டாங்க. சிலவங்க அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை, பரலோகம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் நான் அதிக கவனம் எதில் வைக்கிற விரும்புகிறார்? சக்ஸஸில் தேவன் வைக்க விரும்புகிறார். பாருங்கள், தேவன் சக்ஸஸில். ஆனால் சில பேர் என்ன செய்யலாம், சந்தேகத்தை பேர் வழிவா இப்படியா ஒரு வெற்றியா, இதெல்லாம் எனக்கு தேவையா, இப்படி செய்யுமா, அப்படி ஆசீர்வாதம் தேவையில்லை, இப்படிலாம் மக்கள் இருக்காங்க. ஆனால் தேவன் உங்களை என்ன விரும்புகிறார்? நீ சக்ஸஸ் ஆகணும், எல்லா விஷயத்திலுமே நீ பெருகணும், நீ வெற்றியாளனாகணும், நீ எல்லாத்திலும் உயர்ந்திருக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இன்னொரு காரியத்துக்கு போவோம். கர்த்தருடைய நாமக்காக நீங்கள் துன்பப்படும் போது பாருங்கள், வெற்றி என்பதனுடைய இந்த ரகசிய அதே தொடரில் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் துன்பப்படும் போது அதிலேயும் நீங்கள் பலவான்களாக நீங்கள் அதில் பலன் உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் அந்த ஒரு சகித்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தாங்கும்படி உங்களுடைய ஆற்றலை அதிகமாக எதற்காக? தேவனுடைய நாமத்துக்காக. தேவனுடைய நாமத்துக்கு இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லும்போது அவங்கள அடிக்கிறாங்க, துரத்துறாங்க, வாங்குறாங்க. அந்த நிந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதுக்கு தான் அந்த ஆற்றல். வேறு எந்த துன்பமே கிடையாது. பாருங்கள், வியாதி இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் வியாதி இதெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்குது. தரித்திரங்கள்லாம் அப்படியே கிடக்கு. நீங்கள் சும்மா உட்காந்தாலே போதும், அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாண்டாம், அதுவே ஒட்டிக்கிடும். பாருங்கள், தரித்திரம் இயலமாக இருக்கிறது. கையை மடக்கியிருந்தாலே அதுவே ஒட்டிக்கிடும். பாருங்கள், ஏன் இதில் இருந்து பாதுகாத்து கொள்ள தான் நாம் எல்லா முயற்சியும் நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இதிலிருந்து நாம் பாதுகாக்க ஆவிக்குரிய விதத்திலும் சரி, உலக பிரகாரம் விதத்தை நாம் எடுக்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு இந்த காரியங்கள், இந்த மாதிரி பிரச்சனை உள்ள காரியங்கள்லாம் அதெல்லாம் நமக்கான வைக்கவில்லை தேவன். இந்த மாதிரி நீ இப்படி பாடுபடணும், அப்படி படணும், இப்படி துன்பத்து ஒரே ஒரு தான். அது எதற்காக? அவருடைய நாமத்துக்காக துன்பம் வரும். அதை மட்டும் தான் சகித்து கொள்ள வேண்டியது, மற்றபடி இல்லை. இவைகள் எல்லாம் நமக்கு சுகமாக இந்த எல்லாம் கூடாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கூடாது என்று தான், இந்த மாதிரி அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடாது என்று தான் கல்வாரி சிலுவையிலே அவர் நடந்தார். எது? பாவம் நம்ம நெருங்கக்கூடாது, தரித்திரி நம்ம நெருங்கக்கூடாது, சோம்பேறி நம்ம நெருங்கக்கூடாது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. நமக்கு எப்பொழுதும் வெற்றி வாகை தான், எப்பொழுதும் சிறந்தான வாழ்க்கை, சக்ஸஸான வாழ்க்கை, இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். அதெல்லாம் இப்போ மூட்டை கட்டி வச்சாச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் தேவன் சிலுவையின் மரணத்தின் மூலமாக அதெல்லாம் அழித்து விட்டார் பிசாசு. மறுபடியும் அதே தான் நம்ம அந்த பழைய கதையை பேசி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ பிசாசு செஞ்சுருக்கோம். ஆனால் தேவன் செய்த அந்த அற்புதம், சிலுவையின் மரணத்தின் கொடுத்த அந்த அற்புதத்தை சொல்கிறதே கிடையாது. அதெல்லாம் பாவம் போச்சு. இப்போ பிசாசுக்கு நமக்கு சந்தம் இல்லை. நீ இப்போ வாயை திறந்து சொல்லுது தேவனுடைய நாமத்தை சொல்லணும். அப்பொழுது உனக்கு நிந்தை வந்தாலும், பாருங்கள், நிந்தை வந்தாலும் நீ அதை சகித்துக்கொள்ள. அந்த ஒரு துன்பம் மட்டும்தான் மனுஷனுக்கு, வேற எல்லாமே தேவன் நீக்கி விட்டார். அதை நீங்கள் இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் இப்படி அறியும் பொழுதுதான் உங்களுடைய உள்ளம் மனமலர்ச்சி அடையும். பாருங்கள், நான் எதை சுமக்க வேண்டும்? அவருடைய நாமத்துக்கு எனக்கு ஏற்படும் அவமானம், அவருடைய நாமத்துக்கு ஏற்படும் துன்பம், இதையெல்லாம் தான் நான் சுமக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய நாமத்துக்கு அவருடைய நாமத்துக்காக நமக்கு எந்தெல்லாம் துன்பங்கள்லாம் ஏற்படாலும் அந்த துன்பத்தை நாம் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி தானே? நமக்கு இந்த துன்பத்திற்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது என்று தான் அறிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் அனுப்பப்படும் என்று துன்பம் ஒன்று இருக்கிறது என்றால், உலகத்திலே ஒரே ஒரு துன்பம் என்று இருக்கிறது என்றால், தேவன் வசனத்துப்படி பார்த்தால் கர்த்தருடைய நாமத்துப்படும் அவமானம், இந்த நிந்தை, இவைகள் மட்டும்தான் நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். மற்ற எல்லாம் கவலை இவையில் எல்லாத்தையும் அவர் மேல், பாரத்தில் மேல் அவருக்கு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு துன்பம் மட்டும்தான் தேவன் இது சொல்லியிருக்கிறார் வசனத்துப்படி பார்த்தா. அப்போ சில பாருங்கள், அவங்கெல்லாம் கர்த்தருடைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாத அளவுக்கு எவ்வளவோ எழும்புறாங்க. ஆனால் பாருங்கள், அவர்கள் அந்த நிந்தை, அந்த பிரச்சனைகளிலிருந்து மேற்கொள்வதற்கான அவர்கள் கண்டுபிடிச்சு விட்டார்கள். அப்போஸ்தலர் 5:4 பாருங்கள். அப்போஸ்தலர் 5:4 என்ன போட்டிருக்கு?
5:41. அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானப்படுவதற்காக பாத்திராக எண்ணப்படபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய நாமத்துக்காக பாருங்க, அவருடைய நாமத்துக்கு துன்பங்களை அவர் சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு போனாருன்னு சொல்லு. அவருடைய நாமத்துக்கு தான், மற்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் துன்பப்பட வேண்டிய, அவருடைய நாமத்துக்கு ஒரு நிந்தை எதை வந்தால் அதை மட்டும் தான் நீங்கள் சகித்துக்கொள்ளும். மற்ற எல்லாம் தேவன் அவர் எல்லாம் செய்து முடித்துட்டார், எல்லாத்தையும் நீக்கி விட்டார் பாருங்கள். அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது, அதற்காக வரவுக்காக அந்த சந்தோஷத்துக்காக தான், கர்த்தருக்காகத்தான் அவர் அதை செய்தார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்காக இவைகளை இந்த மாதிரி விஷயங்களை அதிகரிக்க விரும்புகிறார். உங்களுக்கு எது பலன், சக்தி, ஆற்றல், இதையெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு நிந்தை வரும்போது அதை நீங்கள் பலனாக அதை பலப்படுத்த வேண்டும். உங்களுடைய உள்ளம் சோர்ந்து போகக்கூடாது. இதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இன்னொரு காரியம், வேத வசனம் நமக்குள் விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பும். வேத வசனம் பாருங்கள், வேத வசனம் நமக்குள்ள விருத்தி அடைய வேண்டும். அப்போஸ்தலர் 6:7, அதே இதில் பாருங்கள், அப்போஸ்தலர் 6:7 பாருங்கள். என்ன போட்டிருக்கு? தேவவசனம் விருத்தி அடைந்து அப்படின்னு போட்டு சீசர் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு, அதாவது வேதவசனம் விருத்தி அடைய வேண்டும் என்று போட்டிருக்கு அப்போஸ்தலர் 6:7. அதற்கு முன்னாலே உள்ள 6 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், அந்த அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி அந்த காரியத்தை செய்தார்கள் என்று உங்களுக்கு புரியும். அந்த காரியம் அவங்கெல்லாம் சொல்லாங்க, நாங்கள்லாம் பிரசங்கம், இந்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கி ஊழியம் செய்ய வேண்டும், ஆகையில் இதற்கெல்லாம் நேரம் இல்லை, அதனால் நீங்கள் வச்சு பார்த்துக்காங்கன்னு சொல்லி அப்போவுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு நேரம் இல்லை, தேவ வசனத்தை எடுத்து தியானிக்கணும், அதை சொல்லணும், சத்திய வசனத்தை அறிவிக்கணும், அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு உள்ள இங்கே உள்ள ஆட்கள் உள்ள பாருங்கள், சபையில் உள்ள பிரசங்கிக்காரங்களுக்கு அவங்களுக்கு அந்த எடுத்து போதிக்கைக்கு நேரம் இருக்காது. அந்த வீட்டு விசிட் போ, அங்கே போ, இங்கே போ, குழந்தைய பார்க்கப்போ, நோயை பார்க்கப்போ, ஹாஸ்பிட்டலில் கிடந்து அதை செய், இதை செய்யின்னு சொல்லி நேரமே கொடுக்கறது கிடையாது. வேத வசனத்தை பேசுகிறதுக்கு நேரமே கொடுக்கறது. சும்மா ஏதோ ஒருவர் அவர் கதை சொல்லுவார், போயிடுவார், பஸ் அவ்வளோதான். வேதவசனை ஆராய்ந்து பேசுறதுக்கு நேரமே கிடையாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அந்த புஸ்தக காலத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இப்படிலாம் இருக்க விடன்னு சொல்லி அவங்களாம் 6 பேராக பிரித்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் வாங்க. எங்களுக்கு அதற்கெல்லாம் நேரம் கிடையாது. எங்களுக்கு தேவ வசனத்திலே தரித்திருந்து அதனோடு இருக்க வேண்டும். வேத வசனத்தை தரித்து அதிலிருந்து விருத்தி அடைகிறது எப்பொழுது? அதிலே தியானமாக இருக்கும் பொழுது. அப்படி தானே? அதிலே தியானமாக இருக்கும் பொழுதுதான். இது இப்படி நம்ம தியானமாக இல்லைன்னா அதுலேருந்து பிரசங்கம் பண்ணி அது செய்ய முடியாமல் போயிடும். அது ஒன்றுமே பலனற்று போயிடும் பாருங்கள். வேத வசனம் ஜனங்கள் மத்தியிலே விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் நம் மூலமாக வசனத்தை அனுப்புகிறார் இல்லையா? ஒரு பிரசங்கிக்காரர் மூலமாக, இப்போ நான் உங்கள் மூலமாக வசனத்தை அனுப்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ளே அதை நீங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இதாகும் பாருங்கள். வசனம் புறப்பட்டு போகிறது. எதற்கு? மற்றவர்களை சுகத்தையும் சமாதானத்தையும் உண்டுபடியாக அது அதிகரிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய உள்ளத்தை அதிகரிக்கணும். இன்னொரு விஷயத்தில் பாருங்கள், உங்களுக்குள்ளே சமாதானம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். பாருங்கள், உங்களுக்குள்ளே சமாதானம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். பிலிப்பியர் 4:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:7 என்ன கொடுத்துருக்கு? பிலிப்பியர் 4:7, அப்பொழுது நீங்கள் எல்லா புத்திக்கு மேலாக தேவ சமாதானம் உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளவும். வேத சமாதானத்தை பாருங்கள். சமாதானம் பெருக நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் சமாதானத்திலையும் பெருக வேண்டும் போட்டுங்க. கிறிஸ்து இந்த மாதிரி செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி நடக்கும்? சில பேர் பாருங்கள், சின்ன விஷயங்களே காரியங்களே அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியலை. என்ன காரியம்? அவர் உங்கள் எல்லா பாரத்தையெல்லாம் அவங்க தலையில் போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் என்னையால் தான் சொல்லுகிறது. ஆனால் வேதவசனம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கப்படினால் உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுன்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே? ஆனால் நிறைய பேர் தன்னைத்தானே போட்டுக்கிட்டு எனக்கு சபையிலெல்லாம் சிலவங்க நடத்தவும் சொல்லாங்க, இவங்களெல்லாம் நடத்த மட்டும் எனக்கு பெரிய பாதை ஆகிட்டா அப்படி சொல்லி அவங்கள உள்ள விஷயங்கள்லாம் அவங்களே தலையில் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, நானே தான் பார்க்குறேன்னு சொல்லி கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம, கர்த்தருக்குள்ள அந்த வசனங்களை பேசாமல் அப்படியே ஏதாவது பேசும்போது அந்த மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது பாருங்கள். கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் நாளுக்கு நாள் எதில் அதிகரிக்க வேண்டும், எதில் பெருக வேண்டும் என்று சொன்னால் இந்த
பாரத்தை இறக்கி வைக்கிற அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள, எங்கே இறக்கி வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் நாம் பாதுகாத்து அதை இதை அந்த சமாதானத்தை பாதுகாத்து நம்ம அதை அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தானே? அதை இறக்கி வைக்க வேண்டும். இது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை, இதையெல்லாம் வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் இதில் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய செல்வங்கள், பண பழக்கங்கள் நீங்கள் வரும். மற்ற எல்லாத்திலையும் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்திலுமே இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்வம் உங்களை தேடி வராது. உங்களுக்குள்ளே அதை பெருக்கத்தை நீங்கள் கற்றுப்பிடிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். கவலையெல்லாம் தூக்கி தூர வைக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்களை அவர் மீது இருக்கும் என்றால், அந்த எண்ணங்கள் அவர் மீது இருக்கும் என்றால் அவர் பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள, அவர் மீது நம்ம அவருக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டால் அவர் நம்மை காத்துக்கொள்வார். பாருங்க, நான் என்னுடைய மனதை பாரம் வைக்காமல், கவலை, பயம் இவைகளெல்லாம் இதெல்லாம் பாரமாக வைக்காமல் அதெல்லாம் விட்டு தேவன் பேரில் வைக்க வேண்டும். வார்த்தை பேரில், அந்த தேவனுடைய வார்த்தை பேரில் வைக்க, எல்லாம் புத்திக்கு மேலான சமாதானம் என்று ஆள்கை கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தேவன் அதை விரும்புகிறார். பாருங்க, இதில் நீங்கள் பெருக வேண்டும். இன்னொரு காரியத்தை பாருங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதில் பெருக வேண்டும் என்று கர்த்தர். ஸ்தோத்திரம் தேவனுக்காக நமக்கு ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களும் செய்ததற்கு ஸ்தோத்திரம் சொல்ல அந்த பழக்கத்தை நாம் கொண்டு 1 தெசலோனிக்கர் 5:18 படிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள்ளே குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க பைபிளே போட்டிருக்கு. இதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் இவைகள் எல்லாம் பெருக வேண்டும் என்று. இன்னொரு காரியம், நீங்கள் ஜெப வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்தை பற்றி 1 தெசலோனிக்கர் 5:17 பாருங்கள். அதே இதில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அது படுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் போட்டு பாருங்க. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் என்பது இந்த பூமியிலே வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய பொருளாதாரத்திலும் கையின் பிரயாசத்திலும் பாருங்கள், எல்லா விஷயத்திலும் என்ன நடக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பது என்று சொல்வது அதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஜெபத்தில் நம்ம செய்ய வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி காரியத்திலே நாம் அதைத்தான் அதை அதிகமாக கவனிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீ இதில் பெருக வேண்டும், ஜெபத்தில் நீ தரித்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதைத்தான் நாம் அதை தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களை நாம் பொருந்து பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு காரியம் பாருங்கள், தேவன் நீங்கள் ஆரோக்கியத்தில் சுகத்திலும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆரோக்கியமாக இருக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அறிகிறோம், தேவனுடைய போகிறோம், சபைக்கு போகிறோம், வாங்குகிறோம். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். தேவன் பாருங்கள், அவருக்கு எல்லாத்திலையும் நீங்கள் பெருக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கலையிருந்து இருக்கணும், உங்களுடைய சரீரத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது. இதுதான் தேவன் விரும்புகிறார். ஏசி 58:8 வாசிக்கிறேன். ஏசி 58 58:8 என்ன போட்டுருப்பாங்க. அப்பொழுது விடிய காலையில் வெள்ளையும் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க, நீ விடிய காலையில் எழுந்திரிச்சு உன்னை காக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. விடிய காலையில் எழுந்திரிச்சு உன்னுடைய தேவனை நாம் தேடும் பொழுது உன்னுடைய தேவன் அதை உனக்கு முன்பாக அதை காக்கிறார் போட்டிருக்காங்க. வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இன்னொரு காரியம் பாருங்கள், நீங்கள் ஆத்தும ஆகாரத்தில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமொழிகள் 11:30 போட்டுருங்க. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். யாரு? ஆத்துமாவை ஆயுதப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அவனுக்கு ஒரு காரியம் விளங்கி விட்டது, ஆத்மாவை ஆதரித்துக் கொள்கிறவன். பாருங்க, அவன் கர்த்தருடைய நோக்கத்தை, திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஆத்மாவை ஆதரித்துக் கொள்ளவன் எப்படி? தேவனுடைய சுவிசேஷத்தை அவன் அறிக்க வேண்டும். சும்மா எதையோ பாவம், எத்தனையோ பேர் தேவனை அறியாத இருக்கிறாங்க. தேவனை பற்றி தெரியல, எங்கேயோ யாரையோ நம்பி, யாரையோ பெரிய பெரிய ஆட்களை நம்பி வாங்கி கெட்டு போய் இந்த ஆத்மா அழிந்து போகிறது. பாருங்கள், அதை பற்றி அவன் கர்ஷனையாக இருக்கிறான். இது அழிந்து போகக்கூடாது, அந்த ஆத்மா கர்த்தருக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், கர்த்தருடைய நோக்கத்தை அவன் அறிந்திருக்கிறான். அவன் தான் ஞானவான்.
திட்டம், உலகத்தின் பிரயோஜனம் என்ன? இதற்கு இயேசு கர்த்தர் இந்த கிறிஸ்து வந்தார். பைபிள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த உலகத்தில் எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை ஊழியக்காரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, திட்டம் என்ன என்பதை அவனுக்கு விளங்கிவிட்டது. ஏனென்றால் தேவனுடைய அந்த சுவிசேஷம் இந்த உலகம் பூரா பரவ வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதுதான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. அதனால தான் சொல்லுகிறது, ஆத்துமா ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமான். தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு சொல்ல அவன் விரும்புகிறான். இப்படி அவன் நினைக்கும்போது அவன் ஞானவானாக இருக்கிறான் பாருங்கள். ஞானமுள்ளவனாக இருக்கிறான். இயேசுவை அறிவிக்க வேண்டும், சுவித்து சொல்ல வேண்டும், அதிலே அதன் பெருக வேண்டும். பார்த்தீங்களா, தேவன் அதை விரும்புகிறார். ஒரு ஆத்மா அழிந்து போகிறக்கூடாது நாம் விரும்பும் பொழுது ஞானம் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் இந்த ஒரு சிலுவையின் மரணம் முடிந்து எல்லாத்துக்கும் இந்த பைபிளை கையில் கொடுத்தது. ஆனாலும் எத்தனையோ ஆத்துமாக்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? எத்தனை பேர் பார்க்குறாங்க? தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. உங்களை அவர் விரும்புகிறார். நீங்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். உங்களுக்குள்ளே அவர் வரம் விரும்புகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை எடுத்து உங்களை ஒரு அற்புத காட்சி பொருளாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தோர்ந்து போனீங்களோ அந்த இடத்துல அவர் வெற்றி பெற செய்வார். அதுதான் தேவனுடைய விருப்பம் பாருங்க. அதுதான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நீங்கள் பெருக வேண்டும். பெருக்கத்தின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இன்னொரு காரியம் பாருங்க, தரித்திரத்திற்கு பாருங்க. தரித்திரவாங்க இருக்காங்களா, நிறைய கஷ்டப்பட்டவங்க பாருங்க. கொடுக்குற விதத்தில் நீங்கள் தரித்திரமாக நீங்கள் கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் அதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று நீதிமொழிகள் பாருங்கள் 8 நீதிமொழிகள் 11 வாசிக்கிறேன். 20. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விடுவான், நீதிமானோ தொழிலை போல தலைப்பான். தன் வீட்டில் கலை இருக்கிறவன் காற்றுக்கு சுதந்திரனுடன். ஞானமுள்ளவன் அடிமையானவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்மா ஆயுதப்படுத்திக் கொள்ளவன் ஞானமுள்ள. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கன் பாவிக்கு எத்தனை பாருங்க. 24, 25, 26. வாரி இறைத்தான் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணம் உள்ளவன் ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனோ ஜனங்கள் சவிப்பார்கள். விக்கிரனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். போட்டுருங்க பாருங்க. அந்த பாருங்க, விற்கிறவன் அமைக்க வைக்கிறவனுக்கு மேலே ஆசீர்வாதம் இருக்காப்பாங்க. எவன் கொடுக்குறானோ பாருங்க, கொடுக்குறவன் இடத்துல ஆசீர்வாதம் தங்குன்னு போட்டிருக்கான். கர்த்தர் அவரை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். இந்த கொடுக்குற வேண்டும். எவன் அமைக்க வச்சுட்டு செலவன் இந்த நேரம் தான் வரும், இந்த நேரத்தில் தான் அந்த கொடுத்தா தான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களை அமுக்குவான். இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். கொடுக்குற இடத்துல தேவன் சொல்லுகிற பாருங்க, கொடுக்குற தானியங்கள்லாம் அமைக்க வச்சிருக்காங்க ஆசீர்வாதம். எவன் கொடுக்குறானோ அவன் இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் தேவன். கர்த்தர் அவனை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஏழைக்கு இறங்குறவன் பாருங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு திரும்பி தருவார் என்று அதில் எழுதியிருக்கிற கர்த்தர் நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். எத்தனையோ காரியங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னாங்களா. திரும்ப உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை அந்த வீடியோ பாருங்கள். பெருக்கத்தை விரும்புகிற தேவன் இதையெல்லாம் நீங்கள் விரும்ப வேண்டும். கீழ்ப்படிதல், தாழ்மையாக இருப்பது, வெற்றி பெறுவது, பலனடைவது, மற்ற ஏழைகளுக்கு இறங்குவது, கொடுக்கிறது, இப்படி ஆவிக்குரிய விஷயத்தில் பெற்றுக்கொள்வது, வேத வசனத்தை இப்படி ஏகப்பட்ட பெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணணும். இப்படி உண்டு பண்ணும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் இப்படி பெருக்கத்தை நீங்கள் உங்களை உள்ளத்தில் நீங்கள் வளர்க்கும் போது என்ன நடக்கும்போது அப்பொழுது என்ன நடக்கும்? இப்பொழுது என்ன தேவன் சொல்கிறார்? தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வாராங்க. இந்த மாதிரி காரியத்தில் பாருங்கள், 1-2 மடங்கு இல்லை, 1000 மடங்கு பெருக செய்வார். பெருக்கம் உங்கள் எண்ணங்களை ஆட்கொள்ள வேண்டும். நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை படிக்க போகிறேன், இதை கற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்கள், சின்ன வயசில் பாருங்கள், சிலவங்களுக்கு இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படி ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி ஆர்வம் தேவன் உள்ளே வைத்து விட்டார் நம்ம உள்ளத்திலே. ஆசை, ஒரு பெருக்கத்தின் ஆசை உள்ளே இருக்குது. இந்த விதை சும்மா அப்படியே கிடந்துட்டு இந்த சூத்த விதையாக இருக்கக்கூடாது. உள்ளேருந்து இந்த தேவன் கொடுத்த அந்த விதையை நீங்கள் வெளியே கொண்டு மலர்ந்து நிற்கணும். பார்க்குறவன் எந்த அளவுக்கு அந்த தேவனை அறிந்த தேவன் கூட தேவன் இவன் கூட இருக்கிறான்னா உண்மையிலே இவன் தான் இவனுக்கு உள்ள ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் தேவனை நோக்கி ஆட்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது
இந்த உள்ளத்திலே தேவன் வந்து 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைப்பார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை குறைவை என் உள்ளத்திலே நீங்கள் ஆடுகிற அந்த தேவன் அவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே நீ எதையெல்லாம் கவலைப்பட்டு நீ இழந்தாயோ அதையெல்லாம் 1000 மடங்கு பெற்றுக்கொள்வாய் என்று இன்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.